இலங்கையில் இதுவரையில் இல்லாத, இதுவரையில் கண்டுபிடிக்கப்படாத, இலங்கையில இதுவரைக்கும் இதெல்லாம் பாவிக்கிறாங்களான்னு தெரியாத அளவுல இருந்த ஒரு போதைப்பொருள். மிக மிக ஆபத்தான ஒரு போதைப்பொருள் இன்றைய நாள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மெப்ட்ரோன் அப்படின்ற இந்த போதைப்பொருளானது இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இது இருக்கு. போன கிழமை உங்களுக்கு தெரியும், தெற்குல வைத்து பலதரப்பட்ட இடங்கள்ல போதைப் பொருட்கள் தொடர்பான கைது நடவடிக்கைகள் லொரியில இருந்து கண்டுபிடிச்சாங்க, வீட்டுல இருந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு இடத்துல ஒரு 18 வயது இளைஞரோட ஒரு சில போதைப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எடுக்கப்பட்ட ரசாயனங்கள், அங்கு எடுக்கப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பான பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டு, அந்த பகுப்பாய்வினுடைய தகவல்கள் அல்லது முடிவுகள் இன்றைய நாள்ல வெளிவந்ததை தொடர்ந்து, இது இலங்கையில இதுவரையில இல்லாத உலகத்திலேயே மிக ஆபத்தான ஒரு போதைப்பொருள் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மெப்ட்ரோன் அப்படின்ற இந்த போதைப்பொருள் மிக ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளும் நாம ஐஸ் போதைப்பொருள், இந்த மாதிரி இந்த போதைப்பொருள் தான் அதிகமாக நாங்க ஹெரோயின் இந்த மாதிரியான போதைப்பொருள் தான் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருக்கோம். இந்த போதைப்பொருளையும் தாண்டி ஆபத்தானது இலங்கையில இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிற நாள்ல, ஒருவர் இலங்கையில போதைப் பொருள் பாவிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் தேவைப்படுதாம் ஒரு நாளைக்கு. ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 2,5 லட்சத்துக்கும் அதிகமான தொகை தேவைப்படுது. இவங்க எங்கிருந்து இந்த பணத்தை எடுத்துக்கொள்றாங்க, எப்படி இவங்களுக்கு இந்த காசு வருது, எப்படி பாவிக்கிறாங்க, இவ்வளவு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. இவங்க சட்டவிரோதமாகத்தான் பணம் சம்பாதிச்சு அந்த போதைப் பொருளை வாங்கி உட்கொள்றாங்க அப்படின்றதும் இப்ப தெரிய வந்திருக்கு.